தொட்டுப்பார். மத்தேயு 8:19-22, மார்க் 5:24-34, லூக்கா 8:42-48 முடிய இருக்கிற இயேசு செய்த அற்புதத்தை கவிதையா பார்க்க போறோம். என்று தொடங்கியது இந்த பிரச்சனை என்று சரியா ஞாபகம் இல்ல. 12 வருஷம் ஆகி போச்சு, பிரச்சனை ஓய்ந்தபாடு இல்ல. நாள்பட்ட வியாதி இருந்தால் என் சாட்சிய நீயும் கேளு. கேட்கும் போது கிடைக்கும் நம்பிக்கையில மாறிடுவ ஆளு. செக்களவு பொண்ணு இருந்தது, நான் நல்லா வாழ்ந்த குடும்பம். சீமாட்டி போல் வாழ்ந்து வந்தேன், வாழ்வில் வந்தது திருப்பம். மாத விளக்கு வந்தால் 4 நாட்கள் தான் உதிரம் போகும். வயிறு வலிச்சு கஷ்டம் கொடுக்கும், ஐயோ என் உயிரே போகும். அந்த மாதமும் அந்த நாட்கள் வந்தது நாம் விளக்கு. வார கணக்கு ஆகிடுச்சு, நிக்கல ரத்த போக்கு. மாத விளக்கு எனக்கு மட்டும் தின விளக்குன்னு ஆச்சு. இயற்பியர் மாறி பெரும்பாடுள்ள பொண்ணுன்னு என் பெயர் ஆச்சு. வேதனை நீங்க வைத்தியர்களை தேடி நானும் போனேன். பெருந்தொகை கேட்டாங்க, கணக்கு பார்க்காம கேட்டதெல்லாம் கொடுத்தேன். பணம் இழந்தால் சம்பாதிக்கலாம், உயிரை எப்படி இழக்க? சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரையலாம் என்ற சொல்லுக்கு இணங்க நாங்க இருக்கோம்னு சொல்லிக்கிட்டு ஒரு வைத்தியர் பட்டாளம் வந்துச்சு. உங்களை போல இருந்து சுகம் பெற்றோம் என சில பெண்களை நடிக்க வச்சுச்சு. அவங்க மருந்து வாங்க விலைக்கரியம் லட்ச பணம் கேட்டாங்க. என் சுகத்தில் இல்ல அவர்கள் லட்சியம், குறி பணத்தின் மீது தாங்க. ஆஸ்தி எல்லாம் அழித்து போட்டேன் ஆரோக்கியம் வேண்டி. வந்தவனெல்லாம் பணம் பறித்து என்ன ஆக்கிட்டாங்க ஆண்டி. சொத்தையெல்லாம் வித்தாச்சு, இனி விற்பதற்கு எதுவும் இல்ல. 12 வருட இரத்த போக்கால் நிக்க வெலனி. இயேசு வரார்னு சொன்னாங்க எங்க ஊர்ல சில பேரு. எப்படியாவது சந்தித்தால் என்ன சுகமாக்கிடுவாரு. சந்திக்க சென்றே நெருங்க முடியல, அவரை சுத்தி நின்றனர் மக்கள். அவர் நடக்க தொடங்கினதுனால அவரை சந்திப்பதுல சிக்கல். அவர் வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் போவதும் சுகமாவேன் என்று முழு பலத்தையும் கூட்டிக் கொண்டு தவண்டு நானும் சென்று வஸ்திரத்தை தொட முடியல. நான் ஓரத்தை தான் தொட்டேன். குருதி நின்று குணமானதை என் சரீரத்துல உணர்ந்தேன். நடந்து சென்ற இயேசு உடனே நடுவழியில் நின்றாரு. தன்னை தொட்டது யார் என்று சத்தமாக கேட்டாரு. யாக்கோபும் யோவானும் இயேசுவின் வலது பாரிசம் அமர எண்ணி எப்பவும் இயேசுவின் பக்கத்தில் நிப்பாங்க, யார் தொட்டது அவங்கள மீறி. நடந்து சென்ற கூட்டம் இயேசுவை நெருங்கித்தானே நடக்குது. அவரை தொடாம நடந்தவங்க இந்த கூட்டத்தில் எங்கே இருக்குது? மத்தவங்க தொட்ட போது என் வஸ்திரம் மட்டும்தான் அழுக்காச்சு. ஆனா இந்த தொடுதலினால் என் வல்லமையே வெளியே போச்சு. இயேசு கூறின உடனே நல்லா மாட்டிக்கிட்டதை உணர்ந்தேன். நடுக்கத்தோடு அவர் பாதம் விழுந்து நடந்ததெல்லாம் சொன்னேன். திடன்கொள் மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொன்னாரு. சமாதானமாய் வேதனை நீங்கி சுகமாயிருன்னு போனாரு. நமது சுகத்தை நாம் தீர்மானிக்கலாம். நான் நம்பி விட்டால் துளங்கிவிடும் அனைத்தும் எதையும் நம்பிக்கையோடு தொட்டால். இயேசு தொட்டால் மட்டுமே நமக்கு சுகம்னு நினைச்சவங்க நாங்க தொட அனுமதியும்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. தேவனின் பார்வை என்மேல் இல்லைன்னு ஏன் மறைந்து நிற்க? விசுவாசத்தோடு அணுகிப்பாரு, அவர் கண்ணுக்கு நீ தெரிவ. நம்பிக்கையோடு எதையும் தொட்டால் நாம் மறைந்திருக்க முடியாது. வளர்பிறை போல் நம் உயர்வை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. தேவனின் பார்வை என்மேல் இல்லை என ஏன் மறைந்து நிற்க? விசுவாசத்தோடு அணுகிப்பார், அவர் கண்ணுக்கு நீ தெரிவ. நம்பிக்கையோடு எதையும் தொட்டால் நாம் மறைந்திருக்க முடியாது. வளர்பிறை போல் நம் உயர்வை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. நன்றி.